இப்போ ரீசெண்டாக மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட கேட்டாங்க, சில கேப் எல்லாம் இருக்குது, அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் நிகழக்கூடாது என்றுதான் வலியுறுத்தி இருக்கிறாரே தவிர இந்த 50% மாடலுக்கோ இல்லை இந்த டீலிமிட்டேஷனுக்கோ ஒத்துக்கிட்டு வரல. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த கேப்பை பயன்படுத்தி தான் திமுக என்ன பண்ணுது, நிலையில் மாறிவிட்டாங்க. அன்றைக்கு 543 சொன்னார், இன்னைக்கு எண்ணிக்கை மாறக்கூடாதுன்னு சொன்ன. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? 543 தான் இருக்கணும்னு சொல்லி சட்டமன்றத்தில் தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றிட்டு இருக்கோம். அந்த எண்ணிக்கை மாறக்கூடாதுன்றதை வலியுறுத்துறோம். இதில் எங்கே மாறுதல் இருக்குது? உண்மையிலேயே மாறுதல் எங்கே இருக்குன்னா திமுக கிட்ட இருக்கு. அன்னைக்கு டீலிமிட்டேஷன் தேவையில்லை அப்படின்னு கருப்பு கொடி எடுத்துட்டு போராடுறது, அந்த மசோதாவை நெரிச்சி எரிக்கிறது, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இன்றைக்கு இதே சட்டமன்றத்தில் நாங்கள் பரிசீலனையில் வச்சிருக்கிறோம். 543 குறையக்கூடாது, ஒருவேளை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறாங்க பற்றி நாங்கள் பரிசீலனை செய்கிறோன்னு சட்டமன்றத்திலே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கேப்பை வச்சுக்கிட்டு நம்முடைய ஸ்டாண்ட் கிளியராக இருக்கும்போது மக்களை குழப்புவதற்கான வேலைகளை ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றத அண்ணனுடைய கேள்விக்கு பதிலாக நான் இந்த இடத்துலயே பதிவு பண்ணிக்கிறேன். இங்கேயும் தைரியமாக சொல்கிறோம், நேர்மையாக சொல்கிறோம். இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக இருக்கிறார். 543 என்ற எண்ணிக்கையை மாற்றக்கூடாது. அடுத்த 25 ஆண்டு காலங்களுக்கு இதை ஃப்ரீஸ் செய்ய வேண்டும். நாங்கள் ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்கல, நோ டீலிமிட்டேஷன் சொல்லல, ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் அப்படின்னு தெளிவாக சொல்கிறோம். ஏற்கனவே இந்திரா காந்தி அவர்கள் எப்படி இந்த டீலிமிட்டேஷனை ஃப்ரீஸ் செஞ்சாங்களோ, எப்படி வாஜ்பாய் அவர்கள் இந்த டீலிமிட்டேஷன் நம்பர்ஸை ஃப்ரீஸ் பண்ணாங்களோ, அதே போல இன்னும் 25 ஆண்டு காலங்களுக்கு இந்த டீலிமிட்டேஷனுடைய எண்ணிக்கை மாறக்கூடாது. 543 என்ற நிலையிலே தான் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மிக தெளிவாக பதிவு செய்கிறோம். ஃப்ரீஸ் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. தமிழக மக்களுக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி சி ஜோசப் விஜய் அவர்களின் நிலைப்பாடு அப்படின்றத நாங்கள் தெளிவு பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா நாங்கள் மிக தெளிவாக ஒன்று உணர்ந்திருக்கிறோம். ஒரே ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். என்னுடைய உறவினருக்கு ஒரு 5 பேருக்கு தங்குறதுக்கு அறை தேவைப்படுது. அப்போ அவங்களுக்காக நான் ஒரு வீடு கட்டுறேன். 5 பேருக்கு தேவையான அறை தேவைப்படுதுன்னா 5 ரூம் வச்சு நான் வீடு கட்டுவேன். இதுதான் நியாயமான முறையாக இருக்கும். ஆனால் நான் 5 ரூம் கட்டிட்டேன், அதனால் 5 உறவினருக்கு வேணும்னு சொல்லி நான் உள்ளே கூட்டு போய் உட்கார வைக்க முடியாது. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நடக்கிறது அதுதான். 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்போது இருக்கக்கூடிய சூழலிலே தொடர வேண்டும் நம்ம கேட்கும்போது, இவங்க 850 சீட்டுக்கு நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டி வச்சுட்டு நான் 850 உயர்த்துவேன்னு சொல்றதை யாராலையும் ஏற்றுக்க முடியாது. அப்போ நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம், மிக தெளிவாக சொல்கிறோம். எந்த கேப்பில், எந்த சைக்கிள் கேப்பில் எந்த சூழ்ச்சி பண்ணாலும் அந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் ஒரு காலமும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அசைந்து கொடுக்க மாட்டார்கள், தமிழ்நாடு மக்களும் அதை நம்ப மாட்டார்கள் என்பதை இந்த இடத்துல நான் தெளிவாக பதிவு பண்ணிக்கிட்டு, இந்த இடத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு அளித்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை ஒரு முறை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு